அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2025 ஜனவரியில் இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்ற பிறகு அவரது சொத்து மதிப்பு கணிசமாக உயர்ந்துள்ளது. இது தொடர்பாக வெளியான அமெரிக்க அரசின் நிதி வெளிப்படுத்தல் ஆவணங்கள் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. 927 பக்கங்கள் கொண்ட இந்த நிதி ஆவணங்களின்படி 2024 ஆண்டில் சுமார் $2.3 பில்லியன் இருந்த ட்ரம்பின் மொத்த சொத்து மதிப்பு தற்போது சுமார் $6.5 பில்லியன் உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் அவரது சொத்து மதிப்பு சுமார் $2.2 பில்லியன் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ட்ரம்ப் தனது அதிபர் பதவியை பயன்படுத்தி பங்குச்சந்தை மற்றும் கிரிப்டோ கரன்சி முதலீடுகள் மூலம் லாபம் ஈட்டியதாக எதிர்க்கட்சிகள் மற்றும் விமர்சகர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனினும் இந்த குற்றச்சாட்டுகளை ட்ரம்ப் தரப்பு தொடர்ந்து மறுத்து வருகிறது. நிதி ஆவணங்களின்படி ட்ரம்பின் சொத்து மதிப்பு உயர்வில் கிரிப்டோ கரன்சி முதலீடுகள் முக்கிய பங்கு வகித்துள்ளன. குறிப்பாக வேர்ல்டு லிபர்ட்டி ஃபினான்சிஸ் மற்றும் CIC டிஜிட்டல் LLC நிறுவனங்கள் மூலம் வெளியிடப்பட்ட கிரிப்டோ டோக்கன்கள் மற்றும் மீம் காயின்கள் விற்பனையின் மூலம் கடந்த ஆண்டு மட்டும் சுமார் $1.2 பில்லியன் வருமானம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் கிரிப்டோ கரன்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்ததால் அவர் பதவியேற்ற தொடக்கத்தில் கிரிப்டோ சந்தை உயர்வை கண்டது. தற்போது சந்தை சரிவில் இருந்தாலும் அதற்கு முன்பே மேற்கொண்ட முதலீடுகள் மூலம் அவர் அதிக லாபம் பெற்றதாக தகவல்கள் கூறுகின்றன. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். கிரிப்டோ முதலீடுகளை தவிர ட்ரம்பின் ரியல் எஸ்டேட் தொழிலிலும் நல்ல வளர்ச்சி கொண்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளில் புதிய ஹோட்டல்கள் மற்றும் சொகுசு குடியிருப்பு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான டாலர் வருமானம் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் புளோரிடாவில் உள்ள அவரது புகழ்பெற்ற மாரியே லாகோ கிளப் மூலம் மட்டும் $77 மில்லியன் வருமானம் கிடைத்துள்ளதாக நிதி ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. இது முந்தைய ஆண்டை விட சுமார் 50 விழுக்காடு அதிகம் என கூறப்படுகிறது. இதையடுத்து பதவியில் இருக்கும்போது தனது தனிப்பட்ட வணிகம் மூலம் இவ்வளவு பெரிய அளவில் வருமானம் ஈட்டிய முதல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் என விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முன்னாள் அமெரிக்க அதிபர்கள் பலர் நலன் மோதல் ஏற்படாமல் இருக்க தங்களது சொத்துக்களை பிளைண்ட் ட்ரஸ்ட் மூலம் நிர்வகித்து வந்தனர். ஆனால் ட்ரம்ப் தனது வணிகங்களை தனது பிள்ளைகளின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது அரசு முடிவுகளுக்கும் அவரது வணிக நலன்களுக்கும் இடையே மோதலை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். மேலும் அமெரிக்காவுடன் வர்த்தகம், இராணுவ உதவி மற்றும் பொருளாதார ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் நாடுகளிடையே ட்ரம்பின் வணிகங்கள் விரிவடைந்து வருவதும் தற்போது விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளது. பல்வேறு நிதி கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் ஃபோர்ப்ஸ் உள்ளிட்ட ஊடகங்களின் மதிப்பீடுகளின்படி ட்ரம்பின் சொத்து மதிப்பு தற்போது $6.5 பில்லியன் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்பும் ஈரான் தொடர்பான பதற்ற சூழலை பயன்படுத்தி ட்ரம்ப் தொடர்புடைய நிறுவனங்கள் லாபம் ஈட்டியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளையும் ட்ரம்ப் தரப்பு திட்டவட்டமாக மறுத்திருந்தது.